என்ன மிஸ்டர் ஈஸ்வரையர்? ஒண்ணுமில்லை, 4 மணிக்கு போகணும், பர்மிஷன் வேணும். பொழப்புக்கு உத்தியோகம், போற காலத்துக்கு ரிலிஜன் ஏதோ வச்சுருக்கேன். முந்தா நேத்துக்கு நங்கநல்லூர் சீதா கல்யாணம், நேத்தைக்கு மாம்பலம் ருக்மிணி கல்யாணம், பர்மிஷன் கேட்டேன். இன்னைக்கு யாரு கல்யாணம்? என் பொண்ணு கல்யாணம். ஐ மீன் என் பொண்ணை பாக்குறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வராள், பர்மிஷன் வேணும். உங்க பொண்ணு எப்படி இருப்பா? மூக்கு மொழியுமே ரொம்ப நல்லா இருப்ப. கல்யாணமானவர் உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன? உட்காந்துக்கோ. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோ. என்ன பொண்ணை பிடிச்சிருக்க சொல்லுங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மண்டு, இந்த இடத்துல வந்து ஆச்சாரம் பார்க்க கூடாது. காட்டு. ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டேன். எதுக்கு? பொண்ணு பாக்குறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வரான்னு சொன்னேனே. அதான் கல்யாணமே ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்? ஐம் சாரி மிஸ்டர் ஐயர், நீங்க இந்த உபன்யாசம் எல்லாம் பண்றீங்களே, ஏதோ சத்காரியம். உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அழகா யார பார்த்தாலும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சபலம் உண்டாகுதாமே, கல்யாணம் ஆன சில ஆம்பளைங்களுக்கு. அது அயோக்கியத்தனம் இல்லையோ? தெருவில் விட்டு சவட்டலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு சபலம் இருக்கலாமா? அவளுக்கு ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பொம்மநாட்டியை பார்க்காம இருக்கிறதா ஆண்மைன்னு சொல்லி இருக்காராக்கும் திருவள்ளுவர். இதையே இன்னொரு கவிஞர் என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா?